மண்ணை இழந்து, கொடியை இழந்து, கொற்றம் இழந்து, பேரறிஞர் குணாவுடைய எழுத்து என்பது கற்பனை கதை அல்ல. நம்முடைய அறிவாசான் மணியரசனுடைய கருத்தும் பேச்சும் எழுத்தும் கற்பனை கதை அல்ல, புனைவில் தீட்டப்பட்ட புதினங்கள் அல்ல. தமிழ் பேரினம் பல்லாயிரம் ஆண்டு காலாக தூக்கி சுமந்து வந்த வலியின் மொழியே அவர்களுடைய பேச்சு. எம்மவர்கள் எழுதுகிற எழுத்து வெறும் தண்ணீரிலும் மையிலும் எழுதப்பட்டது அல்ல, கண்ணீரிலும் ரத்தத்தாலும் எழுதப்பட்டது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தலைவன் அடர்ந்த காட்டுக்குள் இருளில் என்னிடத்தில் சொல்கிறான், நமக்கென்று வரலாறு கிடையாது, இலக்கிய சான்றுதான். சிலப்பதிகாரம் படிக்கிற போதுதான் பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரையை தலைநகராக கொண்டு என் பாட்டன் ஆண்டான் என்பது தெரிய வருகிறது. வரலாறு கிடையாது. எங்களுக்கென்று வரலாறு இல்லை, வெறும் இலக்கிய சான்றுதான். பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. இவ்வளவு தூரம் ஆண்டிருக்கான். சிலப்பதிகாரம் பாடினா தெரியுது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு தொல்காப்பியம் படிச்சா தெரியுது. எங்களுக்கு என்ன சான்று இருக்கு? கல்லணை இருக்கு, கரிகாலம் கட்டினான்னு தெரியுது. பெருவுடையார் கோயில் இருக்கு, என் பாட்டன் அருண்மொழி சோழன் கட்டினான்னு தெரியுது. இப்ப வரலாறு இல்லை. தமிழன் பெருமை கொண்டான், வரலாற்றை படைக்கிறவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது போயிட்டான். ஆனால் என் இன வரலாற்றை எழுதியவன் எல்லாம் என்னவன் இல்லை. அப்ப இதிகாசம் போய் பேசலாம், புராணம் போய் பேசலாம், இலக்கியம் சுவைபட சொல்வதற்காக போய் பேசலாம், நயம்பட உரைப்பதற்காக பொய் சொல்லலாம். ஆனால் வரலாறு போய் பேசக்கூடாது. அப்ப எங்களுக்கு கற்பிக்கப்பட்ட வரலாறு எல்லாம் தகராறு, பொய். அந்த பொய் புனைவுகளில் இருந்து இதுதான் நம் இன வரலாறு, நம்முடைய நாம் நடந்து வந்த பாதை, நம் இனம் கடந்து நடந்து வந்த பாதை என்று பகுத்து வகுத்து வழிகாட்டி கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்கள், பெரும் அறிஞர்கள் தான் இங்கே இருக்கிற ஐயா மணியரசன் அவர்களும் ஐயா பேரறிஞர் குணா அவர்கள்.